ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரி விஷயம் பார்க்க போறோம்? வினேஷ் போகட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒலிம்பிக் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து இவர் வந்து 50 கிலோ எடை உள்ள மல்யுத்த போட்டியில் வந்து இவர் வந்து கலந்து கொண்டார். 12 முறை வின் பண்ண சுசாசியை வந்து இவர் வந்து வீழ்த்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க தங்கப்பதக்கம் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலேயே வந்து வெயிட் செக் பண்ணி அவர் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவர் விளையாட்டு தீர்ப்பாயம் வரை சென்று இவருக்கு வந்து பதக்கம் வந்து மறுக்கப்பட்டுருச்சு. அதனால வந்து இவர் வந்து சொந்த நாட்டுக்கான இந்தியாவுக்கு வந்து டெல்லியில வந்து இறங்குறாரு. இந்திய ரசிகர்கள் வந்து அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. வரவேற்பதுக்கு அப்புறம் இவர் வந்து சொந்த ஊருக்கு செல்றாரு. அது வந்து ஹரியானாவில் உள்ள பலாலிக்கு தான் வந்து இவர் வந்து போறாரு. அங்க பாத்துட்டீங்கன்னா இவருக்கு வந்து வேற லெவல்ல வந்து இவருக்கு வந்து வரவேற்பு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைப்பாதை கட்டி பணமாலை போட்டு இவர் வந்து வேற லெவல்ல வந்து அந்த கிராமம் வந்து இவரை வந்து வரவேற்கிறது. அது மட்டும் அல்ல, அவருக்கு வந்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களால் முடிந்த தங்க பதக்கங்கள் கூட வழங்கியிருக்கான்னு சொல்றாங்க. அவர் பேசிய ஒரு சில வார்த்தைகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இவர் கிராமத்தை சேர்ந்த சகோதரிகளுக்கு இவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. என்னை பத்தி குறைந்த அளவு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து மல்யுத்தத்தில் வந்து நல்லா கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து என்னோட இடத்தை வந்து அடைந்து இந்திய நாட்டுக்கு வந்து நீங்க வந்து பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் அடிக்கலாம், எனக்கு எந்த பதக்கம் கொடுக்கல, அது வந்து எனக்கு மனதளவுல மிகப்பெரிய கஷ்டம் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து ஆடுறதுக்கு வந்து ரொம்ப பல நாட்கள் ஆகும். ஆனா 1000 தங்க பதக்கங்களுக்கு இணையாக என்னோட மக்கள் வந்து எனக்கு வந்து அன்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய்.